கோபி சுதாகர் மேல வழக்கு தொடுத்து அவங்களுடைய சேனலை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருக்காங்க. ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள், அதற்கு மாற்று கருத்தை சொல்ல முடியாதவர்கள், அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? கோபி சுதாகர் வழக்கு போடுறது மூலமா அவங்கள பெரியாளாக்க முடியும். சொசைட்டி பரிதாபங்கள்ங்கிற அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்கள படிப்புக்கு உதவி பண்ண வேண்டியது என்னடான்லாம் கேட்குறாங்க. அது மோசமான கருத்து எதுவுமே இல்லை. சாதி சங்கவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு பூஜையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல, குரு பூஜை யாருக்கு நடத்தப்படுகிறதோ அந்த தலைவர்களை பற்றி நம்ம பேசலாம். அதை வச்சு நீ என்ன பண்றேன்னு கேள்வி கேட்கக்கூடாதா? அந்த மத கோட்பாடுகளையோ அல்லது அந்த வரலாற்று தலைவர்களையோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களையோ கொச்சைப்படுத்துவதுதான் நோக்கம் சொல்ல முடியாதுல்ல. சுர்ஜித்தை கொலைகாரன் ஆக்காமல் ஒரு சமூக அமைப்பு இல்லாமல் போய்விட்டதே. ஒரே ஒரு நாள் அருவாளை தூக்கிட்டு போய் நான் ஒரு பெரிய வீரன் ஜூரன், நான் தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லி போய் சுர்ஜித்துங்கிற வெட்டிவிட்டான். வெட்டுப்பட்டவன் இறந்துட்டான். அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ உயிரோடு இருந்த அவஸ்தையை அனுபவிக்க. நீ போலீஸ்காரன் கூட்டிட்டு போகும்போது நீ தான் வீரனாச்சு, எதுக்கு முகத்தை மறைக்கிற? உல்லாசமான வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒருத்தன் வாழ்க்கையினுடைய இளமை காலத்தை முழுக்க சிறைச்சாலையில் கழிக்க போறான். சிறைச்சாலை போறதுங்கிறது எளிதானது அல்ல. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோபி சுதாகரனுடைய பரிதாபங்கள் வீடியோ யாருக்கு வருத்தத்தை ஏற்படுத்திச்சோ தெரில, ஆனால் ஜாதியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. பல இடங்களில் கோபி சுதாகர் மேலே வழக்கு தொடுத்து அவங்களுடைய சேனலை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள், அதற்கு மாற்று கருத்தை சொல்ல முடியாதவர்கள், அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இப்போ நல்ல மேடையில் நல்லா பேசுகிறவன் மேலே முன்னாடிலாம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற போது சோடா பாட்டில் தூக்கி வீசுவாங்க. சில பேர் மேலே அழுகின முட்டை, அழுகின தக்காளி முட்டை, ஆசிட் முட்டை அடித்ததெல்லாம் உண்டு. அப்போ ஒரு மேடையில் கற்களை வீசுவது உண்டு. இப்போ நவநாகரிக காலமாக இருக்கிறதுனால எல்லாரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற காலம் முடிந்து போய் கண்காணிப்பு கேமரா எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற காலத்திற்கு வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கு சல்லித்தனம் பண்ணுறவன், சண்டியர் வேலை பார்க்குறவன், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டினவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து சூதானமாக இல்லைன்னா ஜெயில் கதவு திறக்குமே தவிர மறுபடியும் திறக்காது. ஒரு முறை மூடிக்கிறோம் போனோன்னா. ஜெயில் கதவு திறந்தவனுக்கு ஒரு தடவை மூடுமே தவிர மறுபடியும் திறக்காது. வாழ்க்கை திறக்காது. வெறும்பகுதி வாழ்க்கையினுடைய இளமை காலம் தீர்ந்து போயிடும். ஒரே ஒரு நாள் அருவாளை தூக்கிட்டு போய் நான் ஒரு பெரிய வீரன் ஜூரன், நான் தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லி போய் சுர்ஜித்துங்கிற வெட்டிவிட்டான். வெட்டுப்பட்டவன் இறந்துட்டான். அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ உயிரோடு இருந்த அவஸ்தையை அனுபவிக்கணும். நீ போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போகும்போது நீ தான் வீரனாச்சு, எதுக்கு முகத்தை மறைக்கிற? விசும்பி அழுகிற. நீ ஆடிப்பாடி அனுபவிக்கிற வயசு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நண்பர்களோட சுற்றிக்கிட்டு, பைக்கில் சுற்றிக்கிட்டு, காரில் சுற்றிக்கிட்டு, டூரு போய்கிட்டு, அப்பனும் ஆத்தாவும் 2 பேருமே போலீஸ் எஸ்ஐ, சம்பளம் போக கிம்பளம் எல்லாமே சொகுசு வாழ்க்கை. ஒரு உல்லாசமான வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒருத்தன் வாழ்க்கையினுடைய இளமை காலத்தை முழுக்க சிறைச்சாலையில் கழிக்க போகிறான். சிறைச்சாலை போகிறதுங்கிறது எளிதானது அல்ல. உங்களுக்கு இந்த வானமே திறந்து கிடந்தாலும் கிளிக்கு கூண்டு பூட்டி தானே இருக்கும். கிளி பறக்க முடியாதுல்ல. பறவையாக பிறந்துட்டு கூண்டுக்குள்ளே கிடக்கிறது எவ்வளோ வேதனை. மனிதனாக பிறந்துட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது இவ்வளோ நாள் அவன் எப்படி சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பான், எவ்வளோ செல்லமாக வளர்ந்துருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் கேமரா முன்னாடி தான் அப்படி அழுதுட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராஜநடையை போட்டு தான் இல்லை அதுக்கு அது ஒரு விசும்பலுங்கிறது போலியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி தன்னைத்தானே சில பேர் என்ன பண்ணுவான்னா முரட்டு பீஸாக காட்டிக்கிறணும்னு நினப்பான். இயலாமைன்னு ஒன்று இருக்குது மனிதனுக்கு. வெளியில் வாய்ச்சோடால் எவ்வளோ பேசினாலும் ஆள் மனதுக்குள்ளே ஒரு இயலாமை இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தானே. இப்போ அவன் ஜாதிக்காரன் எல்லாருமா சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறேன், அவன் ஒத்தால தான் அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியாக இறுதி அஞ்சலிக்கு எல்லாருமே போவேன். குடிக்கல இறங்குறது போன மட்டும் தானே இறங்கும். ஜெயிலுக்கு அவன் மட்டும் தானே போவேன். அதனால் பேசுகிறதுக்கு வீரம் தீரம்ங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். நடைமுறைக்கு இது சாத்தியமா?
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடைமுறை வாழ்க்கை என்பது மீதம் இருக்கிற வாழ்க்கையை வந்து எப்படி வாழ போகிறான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீ ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ எத்தனை வருஷம் ஜெயிலுகளில் இருக்க போகிறான்னு தெரியல. மரண தண்டனை வரைக்கும் கூட கொண்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்படிலாம் ஒரு காலகட்டம் போயிருச்சுன்னா நீங்கள் 25 வயசில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறேன்னு வச்சுங்க, 30 வருஷம் கழித்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? வயசு என்னாங்க? வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து 55-60 வயசில் வந்து வெளியில் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியுமா? திருமணம் செய்ய முடியுமா? தொழில் பண்ண முடியுமா? நம்பி ஏதாவது கொடுப்பாங்களா? வேலைக்கு போக முடியுமா? எதுவுமே இருக்காது. வாழ்க்கை மொத்தமும் சூனியமாயிடும். நோய்வாய்ப்பட்டுருவாங்க பல பேர். மன அழுத்தம் அதிகமாகி சுகர் ப்ரெஷர்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இப்போலாம் 26 வயசுக்காரனுக்கே ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்குது கேட்கவே. மன அழுத்தம் வந்து ஒரு மனிதனை வந்து வெளியில் இருக்கிற விரோதிகளை விட அதிகமாக பாதிக்கக்கூடியது. அதனால் இது எளிது கிடையாது. சும்மா வீரம் தீரம். நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே வந்து வீரங்கிறது என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தன்னை விட பலவீனமானவனை நம்பிக்கை துரோகத்தின் வழியாக கொலை செய்கிறதுல என்ன வீரம் இருக்குது? இப்போ டெய்லி வந்து ஆடை இருக்கிறான் கசாப்பு கடையில், அவன் வீரனாவேன். சிங்கத்தை அறுப்பானா ஒரு நாள்? சிங்கத்தை கொண்டு வந்து விடுறோன்னு வச்சுங்க, அறுத்துருவானாவேன். பலவீனமான ஒரு விலங்கை அறுப்பதனால அவன் வீரனாக பண்ண முடியாதுல்ல. அந்த வீரம் எங்களுக்கு இருக்குன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு கற்பிதம் தானே. நமக்கு மட்டும்தான் நம்ம அருவாளை தூக்குனா தான் வெட்டுவேன், வேறவங்க தூக்குனா வெட்டாதுன்னு நம்ம சொல்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் வீரம் இருக்குது அப்படிங்கிறான். நம்ம ரத்தத்திலே இருக்குங்கிறான் சில பேர். ரத்தத்தில் என்ன இருக்கும்? ரத்தத்தில் கேன்சர் வேணா இருக்கும் சில பேருக்கு. நோய் வாய்ப்படுறதுக்கான சில கிருமிகள் இருக்கும். சுகர்லாம் இருக்கும் கேன்சர் இது பிளட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்து ரத்தத்தில் வீரம் இருக்கிறதுங்கிறது அது ஒரு பொய். அது அப்பட்டமான பொய். இருந்துச்சுன்னா பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கெல்லாம் ஆள் அனுப்பி விட்டுக்கலாம்ல. நம்ம எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து எல்லையிலே போர் நடக்கிறது அப்படின்னா அப்போ கிளம்பி போயிருக்கலாம்ல அவங்க. மீனவர்களை கொள்றாங்கல்ல, அங்கே போயிருக்கலாம்ல. நான் வீரண்டா, நான் வந்து சிங்களர்களை பூரா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம்ல. அது ஒன்றுமல்ல. அது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் தானே. சாதி மதம்லாம் நம்மளுடைய குடும்பங்களால் ஊட்டி வளர்க்கப்படக்கூடிய ஒரு உணர்வு. அது சரியாக தப்போ, மனிதன் வந்து ஒரு எமோஷனலான ஆள், சமூக விலங்கு மனிதன். சில சமூகங்களில் அவனை வந்து இவங்க ட்ரெயினப் பண்ணி விலங்காக மாற்றி விட்ருவாங்க. அவன் வெறும் விலங்கு ஆயிடுவான். சோசியல் அனிமல் வெறும் அனிமலாக மாறிடும். அதனால் ஜாதி மதங்களை கடந்து மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாதி சங்கவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரு பூஜையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எதுக்கு குரு பூஜையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி எங்களை காட்டு பிராண்டி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இல்லை, குரு பூஜை வந்து யாருக்கு நடத்தப்படுகிறதோ அந்த தலைவர்களை பற்றி நம்ம பேசலாம். தலைவர்கள் வந்து வரலாற்று பங்களிப்பை செய்திருப்பார்கள். அதில் வந்து நமக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்க மக்களுக்காக உழைக்காமல் மகத்தானவர்களாக கருதப்படவோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து இறந்த பின்பு உயிரோடு இருக்கிறவனை வந்து பின்பற்றுவது என்பது வேறு. அது ஆதாய நோக்கத்துக்காக கூட பின்பற்றலாம், அது வேறு. தலைவர்களினுடைய வரலாறு என்பது வேறு. அதை வச்சு நீ என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்கக்கூடாதா? எதுக்கு கும்பல் சேர்றான்னு கேட்கக்கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ வழிபாட்டு ஆலயங்கள்லேயே வந்து திடீர்னு ஒரு சாமியார் கூட்ட நெரிசலில் வந்து செத்து போயிடறாங்க. நெரிசலில் போய் ஒரு சாமியார் காலில் விழுந்து கும்பிட்றாங்கிற பேரில் சாகுறாங்க. அப்படிலாம் நடக்குது, வட மாநிலங்களில் நடக்குது. புனித யாத்திரை போகிறாங்க, நெரிசலில் சாகுறாங்க. அப்போ அதெல்லாம் விமர்சனத்துக்குரியதா இல்லையான்னு கேட்டால் விமர்சனத்துக்குரியது தான். அத்திவரதரை பார்க்குற கூட்டங்களில் நெரிசலில் செத்தானா இல்லையா? வருடம் ஹஜ்ஜு பயணம் போகிற நெரிசலில் சாகுறானா இல்லையா? அப்போ மனிதர்கள் வந்து பாதிக்கப்படுகிற இடங்களில் எல்லாவற்றிலையுமே அந்த பாதிப்பு நிகழக்கூடாது என்பதற்காக பேசுகிறோம். அதற்காக அந்த மத கோட்பாடுகளையோ அல்லது வந்து அந்த வரலாற்று தலைவர்களையோ அல்லது வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களையோ கொச்சைப்படுத்துவதுதான் நோக்கம் சொல்ல முடியாதுல்ல. சுர்ஜித்தை கொலைகாரன் ஆக்காமல் ஒரு சமூக அமைப்பு இல்லாமல் போய்விட்டதே. கவினை வந்து கொலை செய்கிற ஒரு சூழலுக்கு ஒரு சமூக அமைப்பு இட்டு செல்கிறதே. இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது. கொலைகள் நிகழக்கூடாது. இளைஞர்கள் அருவாளை தூக்கக்கூடாது. அதுதானே கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுங்கிறது தானே. மறுபடியும் கத்தியை தீட்டுன்னு சொல்லாதங்கிறது தானே. அதனால் இது கூட அந்த சமூகத்தை பாதுகாக்கிற முயற்சி தானே. எந்த சமூகம் வந்து உயர்ந்த சமூகமாக வளர்ச்சி பெற்ற சமூகமாக இருக்கிறதுனா அதெல்லாம் ஆயுதம் தூக்குகிற சமூகமா, அடியால் வேலை பார்க்குற சமூகமா? பக்தியை கூட எப்படி அணுகுகிறார்கள்னு வேறுபாடு இருக்குல்ல. அழகு குத்தி கொண்டு நெருப்பில் வந்து நடந்து கொண்டு பூக்குடி இறங்கி கொண்டும் பக்தி இருக்கே, நோகாத பக்தி இருக்குல்ல. அப்போ எல்லாவற்றிலையுமே அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குல்ல.
ஒருத்தன் பக்தியை வச்சு பிழைப்பு நடத்துகிறான், பக்தியை வச்சு சில பேர் அழிஞ்சு போகிறான். அது விமர்சனங்கள் எல்லாவற்றிற்கும் உண்டு தானே. அது எதற்காக விமர்சிக்கிறான்? அந்த தத்துவத்தை கொச்சைப்படுத்துவதற்காக விமர்சிக்கிறான். பின்பற்றுகிறவர்கள் அழிந்து போகக்கூடாது. சாதியை பின்பற்றி அழிந்து போய்விடக்கூடாது, மதத்தை பின்பற்றி அழிந்து போய்விடக்கூடாது, நாசகார சக்தியாக நம்மளை அவர்கள் வந்து மாற்றிவிடக்கூடாதுங்கிற அக்கறை தானே. அதனால் கோபி சுதாகர் வந்து வழக்கு போடுறது மூலமாக அவங்கள பெரியாளாக்க முடியும். எல்லா காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லா புகாரையும் சேர்த்து வைத்து ஒரே நீதிமன்றத்தில் விசாரிங்கம்பாங்க. நீதிபதி என்ன பண்ணுவார்? சிறப்பாக இவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்ல போகிறார் கடைசியாக தீர்ப்பு. யாருக்கு? கோபி சுதாகர். ஆமாம், ஜிஆர் சுவாமிநாதன்ட்ட போகலைன்னா வாழ்த்து தெரிவிச்சிருவாங்க. வழக்கு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு போச்சுன்னா அவர் ஏதாவது கொஞ்சம் சொல்லுவார், கருத்து சொல்லுவார். அப்படியும் செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் சொந்த கருத்து கொஞ்சம் சொல்லுவார். அவ்வளோதானே தவிர சட்டப்படி தண்டிக்க முடியாது. ஏற்கனவே சுர்ஜித்தை வந்து இப்படி ஜெயிலுக்கு போகட்டும்ங்கிற வருத்தத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் எங்களை காட்டு மிராண்டியாக காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கேட்குறாங்க. ஏங்க அப்படி அருவாளை தூக்கணுமான்னு நான் உன் சொந்த ஜாதிக்காரன் அருவாளை தூக்கிட்டு போயிட்டாங்கிறது இருக்குல்ல, வெட்டுறதுக்காக அருவாளை தூக்கிட்டாங்கிறது இருக்குல்ல, ரத்த பலி கேட்பதற்கான இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பல பேர் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஏங்க வந்து சைவம் சாப்பிட்றியான்னா ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறான்ல. இப்போ ஆடு கோழியை கொல்லக்கூடாதுங்கிறதுல காட்டுகிற கருணை சக மனிதன் மேலே இல்லைல்ல. அதை சேர்த்து சிந்திக்கணும்ல. நாங்கள் சைவம் சாப்பிடுவோம், சைவம் சாப்பிட மாட்டோம், உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறான்ல. அப்போ கோழிக்கு காட்டுற கருணையை, காடைக்கு காட்டுற கருணையை, ஆட்டுக்கு காட்டுற கருணையை மனிதர்கள் மேலே காட்டாமல் இருக்கிறது என்ன சரியான நியாயமாக இருக்க முடியும்? அதனால் சாதி வந்து இரத்தப்பழி கேட்குறதா? எல்லா சாதியும் கேட்குதா? அதில் பரிதாபங்களில் வந்து அந்த சொசைட்டி பரிதாபங்கள்ங்கிற அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்கள படிப்புக்கு உதவி பண்ண வேண்டியது என்னடான்லாம் கேட்குறாங்கல்ல. அது வந்து மோசமான கருத்து எதுவுமே அதில் இல்லை. ரொம்ப வல்கரா, ரொம்ப வந்து ஆபாசமான எதுவுமே இல்லை. அது என்னென்னா, நம்மளை ஒருத்தனை வீரன் சொல்கிறவனை கேலி செய்கிறது இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அவங்களுக்கு தந்துருக்கிறது. நம்மளை இவங்க கேலி பண்ணிட்டாங்களே, நம்மளை காமெடி பீஸாக பார்க்குறாங்களேண்ணா. ஹிட்லரையே காமெடி பீஸாக தானாங்க சார்லி சாப்ளின் பார்த்தாரு. சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை பார்த்து ஒரு பெரிய சர்வாதிகாரி நடுங்கலை, எல்லாம் காமெடி பேசுகிறவன். இதனால் அப்படி தானே அந்த சர்வாதிகாரத்தை பற்றிய படத்தை எடுத்தார், டிக்டேட்டருங்கிற படத்தை எடுத்தார். அதனால் உலகம் வந்து தோன்றின காலத்தில் இருந்து வன்முறைக்கு எதிரான ஒரு குரல் இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுனா எல்லாருமே ஊனமுற்றவனாக தான் இருக்கணும். அனைவருமே மாற்றுத்திறனாளியாக மாறிட வேண்டியதுதான். ஆமாம், அதாவது தான் காந்தி சொன்னார். அதனால் அதாவது இந்த உலகத்தில் அடித்தவன் ஜெயித்தவனா, அடி வாங்கியவன் ஜெயித்தவனா என்றொரு கேள்வி இருக்கிறது. உலகம் முழுக்க சொன்னால் எவன் அடிக்கிறானோ, ஓங்கி அடிக்கிறவன் இருக்கான்ல, அவன் தான் ஜெயித்தவன். யார் வாளை உருவுகிறானோ அவன் தான் ஜெயித்தவன். யார் பீரங்கியை வந்து அடிக்கிறானோ அவன் தான் ஜெயித்தவன். காந்தி மட்டும் மாற்றி சொன்னார், அடித்தவன் ஜெயித்தவன் ஆக முடியாது, அடி வாங்கியவன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்றால் அவன்தான் ஜெயித்தவன், அதற்கு பேர் தான் அறம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வன்முறைக்கு எதிரான ஒரு சிந்தனையை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக காந்தி தன் வாழ்நாள் முழுக்க எதிரியினுடைய கருத்தை தான் மாற்ற வேண்டும். பகையாளியை கொள்ளலாம், பகையை கொள்ள முடியாது. பகை வந்து வேறு வேறு வடிவங்களில் வந்துக்கிட்டே இருக்குது காலம்புறம். பகையாளியை கொள்வதன் மூலமாக பகையை கொள்ள முடியாது. அதனால் அவனுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, எதிராளியினுடைய மனதை மாற்ற வேண்டுமே தவிர, மனிதர்களை கொலை செய்வதன் மூலமாக எந்த கருத்தையுமே சாகடிக்க முடியாது. எல்லா கருத்துக்குமே அதற்கு ஃபாலோவர்ஸ் இருப்பான். அது பிற்போக்கு கருத்துக்களை நீ பின்பற்றாதே. மனித குல வளர்ச்சிக்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு, பகுத்தறிவுக்கு, மனிதநேயத்திற்கு உரிய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். மனித குல விடுதலைக்கான சிந்தனைகள் வேணுங்கிறத கலைஞர்களாக இருக்கிறவன், சிந்திக்கிறவன் அப்படி தான் தன் வாழ்நாள் முழுக்க வந்து அதனுடைய படைப்பை வெளிப்படுத்திகிட்டே இருப்பான். அதனால் கோபி சுதாகரை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வழக்கு போட்டிருக்காங்க. இதனாலலாம் யாரும் முடங்க மாட்டாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.